ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய். ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் வந்து இந்த ரெட் கீரை வச்சு பண்ண போகிறேன். மெயினாக இன்னும் என் பொண்ணு இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை, அட்மிட்டில் தான் இருக்கா. நேற்று வரைக்குமே அவளுக்கு வந்து 50 வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு காத்தால ரீடிங்கில் பார்த்தாக்கா 57,000 பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் குட். ஏன்னா அது மேலே வர்றது வந்து நல்ல விஷயம்தான். பட் அவளுக்கு டக்குன்னு உடம்பு இன்னும் பிக்கப் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1 or 2 days ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும். டாக்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா கலர் ஃபுட் எல்லாமே நிறையா கொடுங்க அப்படின்னு இருக்கா. நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, கிவி, பப்பையா, அப்புறம் பப்பையா லீஃப் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது இதெல்லாமும் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த ரெட் அமாந்திரஸ் கீரை இருக்குது இல்லையா, ரெட் கீரை, செங்கீரைன்னு சொல்லுவாள், அந்த கீரை வச்சு ஒரு டிஷ்ஷும் இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, நான் இதெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும். டைம் இல்லை, வேகமாக நம்ம இப்போ குக்கிங் பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, மெதுவாக பேசுகிறேன். சில இன்பிட்வீன் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, என் பொண்ணு வந்து அவள் அங்கே குக் பண்ணச்ச சில தப்புகள்லாம் பண்ணதை அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கச்சே எனக்கு சொன்னால், அவளுக்கோசரம் இல்லாமல் அவள் ஏஜில் இருக்கிறவாளுக்கும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற ஐடியாவில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். பெரியவா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி முதல்ல நான் எடுத்துட்டது வந்து இந்த சிகப்பு கீரை எடுத்துட்டுருக்கேன். கீரை பண்ணியே ஒரு 10 நாள் ஆச்சு. அதோட 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பின்ட்டேன் நான். இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சிக்கிறதுக்கு அரை மூடி தேங்காயில் ஹாஃப் போர்ஷன் வந்து எடுத்துட்டுருக்கேன். தட் இஸ் 1/4 மூடி தேங்காய். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா. இதை அரைச்சிக்கணும். இது பேசிக் தாளிப்புகள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வத்த மிளகா, பெருங்காயம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இந்த சிகப்பு கீரை பருப்பு போட்டு பண்ண போகிறேன். பருப்பை வந்து ஃபஸ்ட்டு அலம்பி எடுத்துட்டுடலாம். இப்போ தக்காளியை போட்டுடலாம். இந்த கீரையுமே இதோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். நல்லா ஒரு 2-3 தடவை கீரைகள்லாம் எப்பயுமே அலம்பிக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ கீரை, தக்காளி, பாசிப்பருப்பு போட்டாச்சு. இதுக்குண்டான ஜலத்தை நம்ம குத்திடலாம். ஜஸ்ட்டு ஒரு 200 ml, வேறு எந்த ஜலமுமே கிடையாது. ஸோ இந்த ஜலம்தான். எப்பயுமே கலர் காய்கறிகள், கலர் கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. கேரட்டு, ரெட் கேப்சிகம், இதுலேயும் பாருங்கள் அலமினா நல்ல ஒரு பீட்ரூட்டில் வர மாதிரி பர்பிளிஷ் பிங்க் கலர் வரும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 சவுண்டு வரட்டும். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சாமான்களை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை நம்ம ஒரு பீட் பண்ணி பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜீரகமும் பச்சை மிளகாயும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பீட் பண்ணின்னு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தேங்காயை உதிராக பண்ணிட்டு இப்போ பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிட்டு இதோட ஜலத்தை குத்திக்கலாம். ஜலத்தை குத்தி நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொன்னேன் அப்படின்னாக்கா, என் பொண்ணு என்ன பண்ணால் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் பெரிய பெரிய பீஸாக வச்சு மிக்சியில் போட்டிருக்கா, ஜலத்தையும் குத்தி. அப்போ என்ன எடுத்து மற்றதெல்லாம் அரைஞ்செடுத்து தேங்காய் வந்து எட்ஜஸ் மாத்திரம் அரைஞ்சிருக்கு, முள்ளை வந்து முழுசாக தேங்காய் அப்படியே நின்றுருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு குக் பண்ணுறதுக்கோசரம் இந்த டிப்ஸை நான் ஸ்லோவாகவும் இதை இப்படி பண்ணிண்டாக்கா இந்த வேலை ஈஸியாக இருக்குன்றதுக்கோசரம் காமிச்சது. பாவம் பெரியவா எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் நல்லாவே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நைஸாக அரைஞ்செடுத்து, ஒருவேளை உங்களுக்கு பண்ணுற பதார்த்தம் கொஞ்சம் நீர்க்க ஆயிடுத்துன்னா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்துட்டு மிக்சியை இன்னொரு தடவை ஒரு ஓட்டி அந்த கீரையோடு கலந்துட்டேன்னா கீரை வந்து உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும், நீர்க்க ஆகாமல் இருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான்.
கீரை நல்லா வெந்துருத்து. பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாயை இதோட ஆட் பண்ணிடலாம். இதுலேருந்தே இந்த ஜலத்தை எடுத்து மிக்சியில் ஊற்றிக்கலாம். தனியாக ஜலம் குத்தினோம் அப்படின்னாக்க ரொம்ப நீர்த்து போயிடும் கீரை. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. வேணும்னா இதை நல்லா கடைஞ்சிக்கணுன்னா நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு போதும், ஜாஸ்தி வேண்டாம். கீரையெல்லாம் ரொம்ப தாங்காது. தக்காளி எதுக்கு போட்டேன் அப்படின்னாக்கா அதில் ஒரு சின்ன டேங்கினஸ் வரும். எனக்கு கொஞ்சம் லைட்டான ஒரு புளிப்பு இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் தக்காளி போட்டேன். இதில் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டினா ரெடி ஆகிடும். ஸோ தாளிச்சாச்சு. கீரை நமக்கு கமகமான்னு ரெடி ஆகிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தாப்பில் காய் வந்து நான் தொண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பொடி அரைச்ச காய் தான் பண்ண போகிறேன். பொடி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் நிறையா தடவை உங்களுக்கு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், அரைச்சி வச்ச பொடியையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சையாக பொடியை அரைச்சுன்ட்டேன். கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், வத்த மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு பொரிய விட்ட மாதிரி பண்ணிட்டா பச்சை வாசனை போயிடும். அதர்வைஸ் நீங்கள் வந்து தேங்காவோட வச்சு சாமான்களெல்லாம் வறுத்துட்டு தேங்காயும் வச்சு பொடி பண்ணிக்கலாம். நான் தேங்காயை கடைசியாக தூவிட போகிறேன் மேலே. அடுப்பை சின்னதாக வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாக்கா தொண்டைக்காய் நல்லா வெந்துடும். இதுக்கு இப்போ தேவையான உப்பை போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். வேணுனாக்கா கொஞ்சமாக ஜலம் தெளித்து வதக்குங்கோ, நிறையா குத்தாதீங்கோ, சளிச்சு போன மாதிரி ஆகிடும் அது. அதனால் இப்போ உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த காயில் உள்ள ஜலம் உப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நீர் விடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுப்பை சின்னதாக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுத்து. இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி வச்சுட்டுருக்கேன். இதோடு இதை போட்டுட்டு ஒரு பெரட்டுனாக்கா பொடி போட்ட கரமது நமக்கு நல்லா ரெடி ஆகிடும். தேங்காய் போட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இதை வேணும்னாக்கா ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கரக்கரான்னு கிடைக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு போர்ஷன் ஆஃப் காயை எடுத்து நான் மைக்ரோவேவில் வைப்பேன். என் பொண்ணுக்கு அது பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நமக்கு காய் ரெடி. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து அந்த சிகப்பு கீரை போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு மசியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தொண்டைக்காய் போட்டு பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன். உரக்கொத்தின தயிர் இருக்குது, சாதம். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.